Like yesterday in Parliament, they came out with this new bill. நேற்றைய தினம் இவர்கள் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தார்கள் பாராளுமன்றத்திலே. They said they're trying to pass a women's bill. அவர்கள் சொன்னார்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை நாங்கள் தாக்கல் செய்கிறோம் என்றார்கள். But they had already passed the women's bill in 2023. பெண்களுக்கான மசோதாவை தான் அவர்கள் ஏற்கனவே அதை செய்து முடித்து விட்டார்களே. So hidden behind the bill, the women's bill yesterday, was the delimitation. பெண்களுக்கான மசோதா என்கின்ற பெயருக்கு பின்னால் அவர்கள் டீலிமிட்டேஷனை ஒளித்து வைத்திருந்தார்கள். And what was the idea? The idea was to reduce Tamil Nadu's representation in the Union of India. அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய திட்டம் என்னவாக இருந்தது என்றால் பாராளுமன்றத்திலே தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் என்பதாக இருந்தது. To weaken the strength of southern states, to weaken the strength of small states, to weaken the strength of northeastern states. தென் மாநிலங்களின், தமிழ்நாட்டின், அதேபோன்று வடமேற்கு மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. And we defeated that bill yesterday in Parliament House. அந்த எண்ணம் கொண்ட அந்த திட்டத்தை, அந்த சட்டத்தை நேற்றைய தினம் நாம் தோற்கடித்து முறியடித்தோம். And we defeated the bill. We defeated the bill to defend the idea of India. அந்த சட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த திட்டத்தையும் நாம் முறியடித்தோம். What is the idea of India? It's written in the constitution. அவர்களுடைய திட்டம் என்பது அரசமைப்பு சட்டத்தையே பலகீனப்படுத்துவதற்கான திட்டம். India, that is Bharat, is a union of states. இந்தியா, அதாவது பாரதம் என்பது மாநிலங்களின் ஒரு தொகுப்பாகும். Meaning that every single state should have a voice in the union. அதற்கான அர்த்தம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவரவருக்கான குரலை பதிய வைப்பதற்கான உரிமை அதில் உண்டு என்பதுதான். Meaning that every single state should be free to express itself, to express its language, to protect its tradition. அதற்கான பொருள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கும், தன்னுடைய மொழியை காப்பதற்கும், தன்னுடைய கலாச்சாரத்தையும் காப்பதற்குமான உரிமை அந்த ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உண்டு என்பதுதான். When the Prime Minister says one nation, one leader, one language, one people, he attacks the Constitution of India. எப்போதெல்லாம் பிரதமர் ஒரே நாடு, ஒரே தலைமை, ஒரே மொழி, ஒரே மதம் என்று சொல்கிறாரோ அப்போதெல்லாம் அவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே அவர் தாக்குதலுக்கு உள்ளாக்குகிறார். Please understand what the BJP and RSS are trying to do. பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்த மண்ணில் எதை செய்ய நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். In olden days, you used to be attacked by armies. பண்டைய காலங்களிலே ராணுவத்தை கொண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருந்தன. Suddenly one army would arrive at the gates and there would be war. அப்படி ராணுவங்களை கொண்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கும் பொழுது போர்கள் நடந்து கொண்டிருந்தது. BJP does the same thing but without an army. பாரதிய ஜனதா கட்சியும் அதைத்தான் செய்கிறது, போரைத்தான் தொடுக்கிறது, ஆனால் ராணுவம் இல்லாமல் ஒரு போரை தொடுக்கிறது. They want to attack Tamil language, they want to distort Tamil history, they want to twist Tamil culture, and we will never ever allow them to do that. அவர்கள் தமிழ் மொழியை அழிக்க நினைக்கிறார்கள், தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கிறார்கள், தமிழின வரலாற்றை அழிக்க நினைக்கிறார்கள். அவர்களால் ஒருபோதும் தன்னுடைய வாழ்நாளில் அதை செய்ய முடியாது.